ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோகிணி அண்ட் மனோஜை பற்றின உண்மைகள் ஒன்று ஒன்றா எல்லாமே வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சமீபத்திலே பார்த்தீங்கன்னா ரோகிணியோடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் வெளியில் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இது மாதிரியே படிப்படியாக அவங்களுடைய எல்லா திருத்தனங்களும் வெளியில் வந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மனோஜும் பார்த்திங்கன்னா ரோகிணி கூட சேர்ந்து நிறைய இல்லாத வேலைகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களும் உடனே வெளியில் வரணும் அப்படின்னு தான் நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திங்கட்கிழமை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் மலேசியாவிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 3 டேஸ் சென்னை சுற்றி காமிக்கிற பொறுப்பு என்ன இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட தான் அவங்க புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வேலையாக வந்தாங்க இல்லையா, அவங்கள கோவிலில் 60வது கல்யாணம் பண்ணணும், அவருக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு 60வது பிறந்த நாள் அப்படின்னு சொன்னதுனால கோவிலில் போய் அவங்களுக்கு சதாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அவங்க பூஜைகளெல்லாம் முடிச்சுட்டு மீனாவும் முத்துவும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. அப்போ முத்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு நம்ம வீட்டில் விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க, இப்படி வயசானவங்களுக்கு 60 வயசு வாழ்ந்தவங்களுக்கு நம்ம விருந்து கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதற்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ட் மீனா 2 பேரும் போய் அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, எங்கள் வீட்டில் உங்கள் 2 பேருக்கும் விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, நீங்கள் மலேசியாவில் ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்களாக கூட இருக்கலாம், பணக்காரங்களாக கூட இருக்கலாம், ஆனால் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் இந்த அன்போடு கூப்பிட்றீங்கல்ல அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு முத்து அண்ட் மீனா 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம விஜயா இருக்காங்க இல்லையா, அவங்க முத்து அண்ட் மீனா கூட யார் வந்தாலும் அவங்கள எப்படி பார்ப்பாங்க, அவங்க ஒரு ஏழப்பட்டவங்க, அவங்க மரியாதை இல்லாத குடும்பத்தில் வந்தவங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி எண்ணத்தில் தான் விஜயா முகத்தை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அப்போது நம்ம முத்து அண்ட் மீனா 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு உட்கார வச்சு அன்பாக உபசரிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கப்பா, இவங்க தான் எங்களோட கஸ்டமர், இவங்களுக்கு 60 வயசு ஆகுது, இவங்களுக்கு இன்றைக்கி தான் கோவிலில் சதாபிஷேகம் பண்ணோம், இவங்கக்கிட்ட நாங்கள் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டோம். ஸோ இவங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதனால தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ப்பா, அவங்களுக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. முத்து ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த விஷயத்தில் ரொம்பவும் சந்தோஷம். அப்போது விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மீனா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, ரோஹிணியோடைய ஊர் தான் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். என்னது, மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்களா, என்ன சொல்கிறீங்க, எப்போ அங்கேருந்து வந்தீங்க, ஏன் மருமக ஊரும் மலேசியா தான், அவளை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே, அவங்க அப்பா கூட பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லுங்கள் உங்களுடைய பொண்ணு, எனக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க. அப்போது உடனே விஜயா கிளம்புறாங்க. இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், என்னுடைய மருமகளை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக கிளம்பி போகிறாங்க. போய் ரோஹிணி ரோஹிணின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. அப்போது ரோஹிணி உள்ளக்க பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேட்ட உடனே நம்ம ரோஹிணிக்கு முகத்தில் ஆடலை. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இவங்க இவங்கக்கிட்ட எப்படியாவது சமாளிக்கலாம்னு நினச்சாலும் அவங்க கண்டிப்பாக மலேசியாவை பற்றின விஷயங்கள் நிறையா கேட்பாங்க. அதே மாதிரி உன்னுடைய அப்பா யார், அவர் அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் நம்மளுக்கு வரும். அந்த கேள்விகளெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது
அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே திகைச்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசில் பயமும் வந்துருச்சு. ஸோ நம்ம சின்னதாக உளறினாலும் இந்த முத்து வந்து அதை வச்சு என்ன பண்ணிடுவான், சீக்கிரமாக அந்த விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருவான். நம்ம மேலே அவனுக்கு டவுட்டும் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ரோகிணியோடைய பயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போது ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களுக்கு பயந்து மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அவங்க மாட்டுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள இந்த பயம் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த பயம் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா தவறுகளையும் வெளியில் கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. வந்து துணிச்சலாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சிட்டி இருக்கா இல்லையா, சிட்டிகிட்ட போய் பேசியிருக்காங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியும் அதற்கான முயற்சியை வந்து எடுத்தார். ஆனால் அந்த முயற்சியிலையும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ரோகிணியும் மாட்டி தான் இன்னும் ஒரு வேலை பண்ணிட்டாரு. அப்போது பகல்லே வந்துட்டு கோவிலில் எல்லாருமே இருக்கும் போதே போய் அவர் விசாரிக்க தொடங்கிட்டார். ஸோ இந்த விஷயத்தினால வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து அண்ட் மீனா 2 பேர்கிட்டையும் ரோகிணி வந்துட்டு மாட்டிடுறாங்க. என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நானே கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க தான். ஆனால் இப்போ எல்லா விஷயத்தையும் சிட்டிக்கிட்ட வந்துட்டு பணம் கொடுத்து தான் இது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் முத்து வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இந்த பணம் வந்தது அப்படின்னா இதை வந்து அப்பா கிட்ட முழுமையாக சேர்க்க வேண்டிய பணம். இதை வந்து கமிஷன் பேசிஸில் இவங்க வந்து கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ரவுடி கிட்ட போய் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு. போலீஸுடைய ஹெல்ப் எடுத்துக்கிறது கூட ஓகே தான், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முத்து சண்டை போட தான் செய்வார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஸோ ரோகிணி இப்போ வந்து முற்றிலும் ஒரு ஆகாத வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதற்கு இடையில இப்போ இவங்களுக்கு இந்த மலேசியாவிலேருந்து வந்தவங்களோட பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இப்போ ரோகிணி வெளியில் வர்றாங்க. வந்தவுடனே விஜயா பார்த்திங்கன்னா, இவ தான் என்னுடைய மருமக, இவ தான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கா, இங்கே வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கா சொந்தமாக அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போது விஜயா வந்துட்டு நிறையா அழுகினி புழுகினி இந்த மாதிரி நிறைய வேலைகள் அவங்க வந்து நிறையா பண்ணுவாங்கன்னு நமக்கே ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி ரோகிணியும் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு போய் சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்கக்கிட்ட நிறையா அளந்து விட்றாங்க. அளந்து விடும்போது அவங்க இந்த பொண்ணு நாங்கள் மலேசியாவில் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க அப்பா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் மேலே இப்போ கூட அவர் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு அவரை வந்து ஜெயிலில் வச்சுட்டாங்க. அதனால் அவர் வந்து ரொம்பவே பிரபலம்தான். அதனால் உங்களுக்கு அவரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரோகிணி உங்கள் அப்பாவை பற்றி நீ அவர்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. அவங்க ரொம்பவே நடுங்கி போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ரோகிணி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் கண்டிப்பாக அவங்க வந்து சமாளிச்சிருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு எப்படி அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிற சாமர்த்தியம் வந்து ரோகிணிக்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்களையும் சமாளிச்சிடுவாங்க. ஆனால் முத்து அண்ட் மீனாவுக்கு சந்தேகம் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு சந்தேகம் நிறையவே இருக்குது. அந்த மனோஜ்கிட்டே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உண்மையிலே அந்த பொண்ணு மலேசியா தானா, மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுபடி வந்துட்டு அவங்க மலேசியாவா இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருக்குமே வருங்க. அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ரோகிணியும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பா பற்றியும் ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரோகிணியும் ஏதாவது ஒரு பேரை வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி தாத்தாவுக்கும் கடைசி வரைக்கும் வந்துட்டு தெரியலை. ஸோ உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இது ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை மழுப்பி வந்துட்டு தப்பிச்சிருவாங்கன்னு வைங்களேன். இப்போ அதற்கப்புறம் வந்துட்டு இந்த சிட்டி கூட இவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயங்கள் வந்துட்டு முத்துவுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சத்யாவுடைய உதவியோட அவங்க வந்து கண்டிப்பாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் முத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே பார் சத்யா, அவனுக்கும் உனக்கும் தெரிஞ்ச பொதுவான ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னால, அவனுங்களை வச்சு எப்போவுமே வந்துட்டு அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இரு. அவன் நமக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலை பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அது உனக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்லி வச்சுருக்கிறாரு. ஸோ அதுபடி சத்யாவும் வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடைய உதவியால்
எப்படியாவது சிட்டி வந்துட்டு என்ன வேலை பண்ணுறான், எப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற தீவிர முயற்சியில் அவரும் ஒரு பக்கம் இறங்கி தாங்க இருக்கிறாரு. ஸோ இதனால் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க சீக்கிரமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பையன் கிறிஷ் இப்போ அடுத்து வந்து அவனுடைய பிரச்சனைகள் வெளியில் வந்துருமோ அப்படின்ற பயம் வந்து ரோகிணிக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு உண்மைகளாக வருது. அண்ணாமலையும் வந்துட்டு அங்கே தான் வேலை பார்க்குறாரு, அந்த ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அதனால் நிறைய உண்மைகள் சீக்கிரமாக தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயமும் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கிறிஷை வந்துட்டு பழையபடியும் இங்கேருந்து ஒன்று ஊருக்கு அனுப்பணும், அப்படி இல்லைன்னா இங்கேயே எங்கேயாவது அவனை மறைச்சி வைக்கணும், அம்மாவையும் வெளியில் வரவிடக்கூடாது அப்படின்றதுலேயும் இப்போ ரோகிணி வந்துட்டு அதிக கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரோகிணி வந்துட்டு இவ்வளோ தூரம் பயந்துக்கிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லா உண்மைகளையும் அவங்க சொல்லிடலாம் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் இன்னும் வரல. பொய் சொல்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் மறைக்கிறதுக்கு வர்ற தைரியம் அவங்களுக்கு உண்மைகளை சொல்லும் போது அவங்களுக்கு வரவே இல்லை. ஸோ அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ரோகிணியும் எப்படி சொல்லுவாங்க, இப்போ மனோஜ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான், இந்த பண விஷயத்தில் மாட்டினதுக்கே ரோகிணியை வந்து முன்ன தள்ளிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அவங்க அம்மா கிட்டேயே. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த வந்துட்டு ரோகிணி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் வந்து ரோகிணியை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. குழந்தையோடு இருக்கிற ஒரு அம்மாவை அவர் எப்படி ஏற்றுக்குவார் அப்படின்றது நம்மளால் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. ஏன்னா மனோஜ் வந்து அந்த அளவுக்கு ஒரு தியாகியோ நல்லவரோ வந்துட்டு கிடையாது. அவர் ரொம்பவே வந்துட்டு அம்மா பிள்ளை அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அதனால தான் ரோகிணியும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவும் இந்த இடத்துல அமைதியாகவே போகிறாங்க. அவங்களுக்கும் பயம் வந்து மனசளவில் ரொம்பவே இருக்குது. அந்த பயத்தை வந்து காட்டிக்காமல் வந்துட்டு நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரோகிணி வந்துட்டு அடுத்த கட்டமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கதிரை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். கதிரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டீலர்ஸ்க்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ முத்து வந்து அதற்கு விடுவாரா, பழையபடியும் இவங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணி வீட்டில் வந்து மாட்டிக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.